ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு அது ரேஷியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது தேவையானது பாசிப்பருப்பு, சோம்பு, கடுகு, கடலப்பருப்பு, மிளகு, உளுந்து, வெந்தயம், ஜீரா. இங்கே நான் அதே அளவுக்கு துவரம்பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இது 3/4 கேஜி மிளகாய், 1 கேஜி தனியாக நான் ரெடி பண்ணுற அளவு இது தான். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் பெங்களூர் மிளகாய் எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணி காம்பெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்கள். அப்போ எல்லாமே தேவையான அளவுக்கு வறுபட்டு வச்சுக்கணும். இன்னைக்கு போய்ட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock தான் ஷாப் ஓப்பன் ஆகும். அப்போ அடிச்சு வைக்கிறோம். எல்லாத்தையும் தேவையானது அப்புறம் இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிராம்பு, பட்டை, இந்த அளவு தான் எடுக்கணும் அரைக்க. வெயிலில் நல்ல மிளகாயும் நிறையா காய வச்சுட்டு எடுத்துருக்கோம். க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு 2வது நிமிஷம் பச்சை வாசனை இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். யாரெல்லாம் துவரம்பருப்பு போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது ஜீரா போடுறோம். இது சோம்பு, பாசிப்பயிறு, இந்த அளவுக்கு வறுத்தா போடுறேன். கொஞ்சம் தீக்க விட்டுறக்கூடாது. மிளகு எல்லாமே நான் 60 கிராம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அளவு இதுதான். எங்களுக்கு அது கரெக்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாத்தூள், இந்த மசாலாத்தூள் காரக்குழம்பு, சாம்பார், அப்புறம் நாங்கள் நான்வெஜ் இது செஞ்சாலும் நாங்கள் இது போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துவரம்பருப்பு அடிச்சிருக்கோம், வறுத்துருக்கோம். அடுத்தது இது பருப்பு, இது துவரம்பருப்பு, இது கடலப்பருப்பு. இதுவும் கோல்டன் கலரில் வர அளவுக்கு பொன்னிறமாக வறுக்கணும். இந்த உளுந்து வறுக்கும் போதும் பருப்பு எல்லாமே வறுக்கும் போது ஒரு நல்ல வாசனை, பொரியிற வாசனை. பருப்பு நல்லா பொரியும் போது நல்ல ஒரு மனம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, இந்த அளவு பொரியும்.